தலைப்பு அண்டம் குரல், பிரபஞ்ச சுழற்சியும் மனித சுவாசமும் அப்படிங்கறதான் இதோட பேரு. ஆமா, இந்த ஆவணம் அறிவியல், உயிரியல், அப்புறம் பழங்கால ஞானம், இது மூணையுமே ஒரு புள்ளியில இணைக்குது. சரியா சொன்னீங்க. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்க கவனத்தை உங்க சுவாசத்தின் மேல வைங்க. மூக்கு வழியா காற்ற உள்ளே இழுத்து வெளியே விடுறீங்க இல்லையா? பொதுவா நம்ம எல்லாருமே இது வெறும் ஆக்சிஜனை உள்ளே அனுப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுற ஒரு சாதாரண இயந்திரத்தனமான செயல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கட்டுரை ஒரு மாபெரும் கேள்வியை எழுப்புது. நீங்க இப்ப உள்ளிழுக்கும் மூச்சுக்காற்று வெறும் ஆக்சிஜன் மட்டும்தானா, அல்லது உங்களை இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான மின்னணு சுழற்சியா? ரொம்ப பெரிய கேள்வி இது. இந்த கட்டுரை நாம இதுநாள் வரை அறிவியல் வகுப்புகள்ல படிச்ச அந்த சாதாரண பம்ப் மாதிரி இருக்கிற சுவாச அமைப்பை முற்றிலுமா நிராகரிக்குது. ஆமா, இது ஒரு மிக நுட்பமான அணுவியல் ஆற்றல் மாற்றம் அப்படின்னு இந்த மூல ஆவணம் சொல்லுது. ஆற்றல் மாற்றம் அப்படின்னா நாம ஏதோ பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி சொல்றீங்களா? ஏறக்குறைய அப்படிதான். இந்த கட்டுரை ஒரு பிரம்மாண்டமான காட்சியிலிருந்து தன்னோட வாதத்தை தொடங்குது. இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளுமே, எந்த ஒரு ஆற்றலுமே நேர்கோட்ல பயணிக்கிறது இல்ல அப்படி